தமிழக வெற்றிக் கழகம் விஜயோட கட்சி ஜெயிக்கிறதுக்கான சவால் நிறைய இருக்குது, சிக்கலும் இருக்கு. அதுக்கு இந்த வீடியோ பாருங்களேன். அதுக்கப்புறம் எதுக்கு விஜய் படம் முதல்ல இருக்கு? அன்புமணி ராமதாஸோட படம் எங்க? டிக்கெட்ல போய் உங்க 4 பேரை நீங்க காமிச்சா அப்ப அவரு என்ன மத்திய மினிஸ்டரா இல்லையா? முதல்ல தளபதி விஜய் படத்தோட சீன்ஸ் எல்லாத்தையும் மண்டையில இருந்து எரேஸ் பண்ணிடணும். இது நடைமுறை வாழ்க்கையோட இருக்கிறது. அதனால நடைமுறை வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், மக்கள்கிட்ட போய் நிற்கணும். ஒரு 3 மணி நேரம் கிராஸ் ஆன உடனே அந்த படத்தோட சீன்ஸோ இல்ல படமோ கிராஸ் ஆன உடனே நமக்கு வெறி வரும். ஆனா அந்த சீன்லாம் மண்டையில போட்டுக்கிட்டு பண்ணாம நடைமுறை வாழ்க்கையோட, அதாவது உதாரணத்துக்கு எதிர்படுறாங்க, நேருக்கு நேரா வராங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அவங்க கூட பொலைட்டா எப்பயும் இருக்கிற மாதிரியே, மாமா மாப்பிள எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, எதனாங்களுக்கு கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த மாமா மச்சான் அந்த உறவு முறையே கொண்டு போய் சிரிச்ச முகத்தோட கொண்டு போகணும்னு நான் சொல்றது. நம்பர் 1. உங்க ஏரியாவில் இருக்கிறது, உதாரணத்துக்கு எங்க ஏரியாவில் கைத்தறி நெசவு, விவசாயம் இது மாதிரி இருக்குது. அந்த பிரச்சனை என்னென்னலாம் மக்கள் கிட்ட இருக்குது. நீர்வளம், முக்கியமா நீர்வளம் தேவை. தண்ணி இருந்தாதான் விவசாயம் போகணும். கைத்தறி நெசவுங்கும் போது அந்த அவங்களுக்கு தேவையான துணிமணி, பாவுன்னு சொல்றாங்க, அந்த நூல், இது மாதிரி விஷயம்லாம் எங்கிருந்து வருது, மூலப்பொருள், அதுக்கான தேவைகளை என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு அவங்க கூட நம்ம பேசணும். இதெல்லாம் நாங்க செய்ய வழிவகை பண்றோம். அவங்க பண்ணாங்களோ, அந்த கட்சிக்காரங்க பண்ணிருக்கலாம், நாங்க அதை விட பெட்டரா பண்ணுவோம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். இதை எல்லாத்தையும் தாண்டி நாம அன்பை மட்டும்தான் அங்க விதைச்சா மட்டும்தான் இந்த கட்சியை நம்ம முன்னெடுத்து கொண்டு. அதை விட்டுட்டு விஜய் இந்த படத்துல இந்த சீன்ல இப்படி முறைச்சிட்டு பண்ணாரு, நானும் உன்னை எதிர்த்து பேசுவேன் அப்படிங்கிறது மட்டும் இங்க செயல்படாது. அது வன்முறை மட்டும்தான் தூண்டிவிடும். அந்த வன்முறையை போகாம நல்ல ஒரு அன்போட நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் போய், அவங்க ஸ்டிக்கர் ஒட்டினாங்களா, ஐயா உங்க சைடு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க, ஐயா நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு, அதை விட நாங்க பெட்டரா பண்றதுக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிக்வஸ்ட் பண்ணி இன்னொரு இடத்துல ஓட்டலாம். கண்டிப்பா மாட்டணும்னு சொல்ல போறது. இது மாதிரி வழிவகையில கொண்டு போனா மட்டும்தான் நாம தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு போக முடியும். அதை மீறி அவங்களை எதிர்த்து பேசுறேன், இவங்களை எதிர்த்து பேசுறேன்னா பகை மட்டும்தான் உருவாகும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து.